அண்ணே ராஜேஷ் அண்ணே, அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது? அண்ணே வாங்கினே நல்லா போயிட்டு இருக்குண்ணே. சார் இதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துவோம். என்னண்ணே நமக்கு இந்த வாரம் ஆர்டர் எதுவும் இருக்கா? எங்கண்ணே ஏற்கனவே வாங்கின பொருளே அப்படியே இருக்கு. தம்பி கொஞ்சம் தண்ணி குடியா. இந்தா கொண்டு வரேன். இந்தா அடிச்சிருவாங்க கரெக்டா. ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க. சார் வந்துட்டேன் சார், இப்பதான் சார் கடைக்கு வந்தேன். தேங்க்ஸ்பா சார். கடையில தான் சார் வந்து நிக்கிறேன், கடைக்கு வந்துட்டேன். இந்த அவர் தான் நிக்கிறேன், நானும் அவர் தான் வந்தோம் சார். இப்பதான் சார் இறங்கினேன், பேசுறோம் சார். பேசிட்டு நான் சொல்றேன் சார். எடுக்கிறேன் சார் எடுத்துறேன் சார். ஓகே ஓகே. என்னண்ணே ஒர்க் ப்ரெஷரா? அண்ணே சேல்ஸ் முடிக்க டார்கெட் கொடுக்குறாங்களா இல்ல சேல்ஸ்மேனை முடிக்க டார்கெட் கொடுக்குறாங்களானே தெரியலண்ணே. சொல்றேனே சார், மழை காலம், சேல்ஸ் யாருக்குமே சரியா போகல. சேல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா கஸ்டமரே கால் பண்ணி ஆர்டர் போட்டுருவாங்க அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாருண்ணே. அவர் எங்கேயாச்சும் மீட்டிங் அது இதுன்னு போயிட்டு எக்ஸ்ட்ரா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறது. அதை ஃபுல்லா நம்ம மேல ப்ரெஷர் பண்ண முடியுமாண்ணே? நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு சேல்ஸே ஆகல, ஆனா வாங்குங்கன்னா என்கிட்ட நீங்க வாங்குவீங்களாண்ணே? இப்போ கூட பாருங்க, நான் வாரம் கரெக்டா லைனுக்கு வருவேலண்ணே. என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தா ஒரு ஆள் அனுப்பியிருக்காருண்ணே, செக் பண்ண. விடுங்கண்ணே. உங்களை மாதிரி வேலைக்கு போனாலும் பிரச்சனை, எங்களை மாதிரி தொழில் பண்ணாலும் பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம எல்லாரும் சமாளிச்சு தானே ஆகணும். எவ்வளவுதானே பிரச்சனையை சமாளிக்கிறது? இது பத்தாதுக்கு குடும்ப பிரச்சனை வேறண்ணே. அண்ணே ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 30 பேர் 40 பேர்ட்டையாச்சும் ப்ளீஸ் சாரி கேட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வெக்ஸ் ஆயிடுதுண்ணே. இங்க பாருங்கண்ணே, இந்த முடியெல்லாம் கொட்டுதுண்ணே. முடி கொட்டுற வயசானே இது. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானே, ஆனா நீங்க வாயை திறந்து சொல்லிட்டீங்க, நாங்க யாரும் சொல்லல, அவ்வளவுதானே வித்தியாசம். ஆனா நம்மள மாதிரி ஒவ்வொரு ஆணும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியுமானே? ஆம்பள மாமா